அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம் ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் கன்னி லக்னமாய், சரிங்களா? லக்னம் கன்னி லக்னம். அந்த கன்னி லக்னத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தார். அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவர், எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? பொதுவாங்க ஒரு லக்னத்துல ஒரு கிரகம் அமர்ந்தாலே, எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்களா, லக்னத்தில் கிரகம் அமர்ந்து விட்டாலே அந்த கிரகம் இயல்பை விட கூடுதலான பலம் அடைந்து விடும். சரிங்களா? எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க, எந்த கிரகமா இருந்தாலும் சரி, 12 லக்னங்களில் 12 ராசியான 12 லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த கிரகம் இயல்பை விட கூடுதலான பலத்தை அடைந்து விடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கேந்திர ஸ்தானத்துக்கும் லக்னத்துக்கு எடுத்துக்குங்களா, திரிகோண ஸ்தானத்துக்கு லக்னத்துக்கு எடுக்குமா? கேந்திர ஸ்தானம்னா 1 4 7 10. அப்ப அதுல கேந்திரத்துல 1ஆம் பாவம் வந்துருது. சரிங்களா? திரிகோணமா 1 5 9, அதுல திரிகோணத்துல 1ஆம் பாவம் வந்துருது. அப்போ லக்ன பாவகம் கேந்திரஸ்தானமாகவும் இயங்குகிற காரணத்தால், திரிகோணஸ்தானமாகவும் இயங்குகிற காரணத்தால் எந்த கிரகம் அந்த லக்னத்தில் இடம்பெற்றாலும் அந்த கிரகம் கூடுதலான பலத்தை அடைந்துவிடும். சரிங்களா? அந்த அடிப்படையில கன்னியில சுக்கிரன் இருக்கிற போது, கன்னி லக்னத்துல அவர் நீசமாயிருவார் இல்லைங்களா? லக்னமா இல்லைன்னா நீசமான ஒரு அமைப்புல சுக்கிரன் இருப்பார் இல்லைங்களா? கன்னியில் இருந்தா. லக்னமா இல்லாம வேற பாகமா இருந்தா அந்த பாவத்துல சுக்கிரன் நீசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும். சரிங்களா? லக்னம்ங்கிற போது நீசத்தை விட கூடுதலான பலத்தை சுக்கிரன் அடைந்து விடுவார். சரிங்களா? எப்படி இருந்தாலும் பலன் கிடைக்கும். எந்த கிரகமா இருந்தாலும் நீசம் ஆனாலும் அந்த கிரகம் அசுப கிரகமோ அல்லது சுப கிரகமோ நீசமானாலும் அந்த நீசத்திற்கு உண்டான பலனை கொடுத்துரும். குறைவா கொடுக்க, அவ்வளவுதான். உச்சத்துக்கு ஒரு பலன், ஆட்சிக்கு ஒரு பலன், நட்புக்கு ஒரு பலன். உச்ச ஆட்சி நட்பு விட நீசம் போது பலன் குறைவாக இருக்குமே தவிர பலன் கட்டாயமாக அந்த கிரகம் கொடுக்கும். எந்த கிரகமானது பலனை கொடுக்கும். சரிங்களா? இங்க சுக்கிரன் நீசமாகவே இருந்து வேற பாகமா இருந்தாலும் பலனை கொடுப்பார். ஆனா இங்க லக்னம்ங்கிற போது லக்னம் கேந்திர பாவமாகவும் திரிகோண பாவம் செயல்படுற காரணத்தால் அங்கே சுக்கிரன் வலுவடைகிற போது நீசத்தை விட கொஞ்சம் கூடுதலான பலத்தை அடைந்து விடுகிற காரணத்தால், நீசத்தை விட கூடுதலான சக்தியும் வலிமையும் அடைந்து விடுகிற காரணத்தால் நீசத்தை விட கூடுதலான பலன்களை, நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு சுக்கிர பகவான் தருவார். சரிங்களா? நீசத்தை விட கூடுதலான பலன்களை அந்த ஜாதகருக்கு தருவார். அதுல இன்னொன்னு பாருங்க, இது சுக்கிர பகவானுக்கு மிக நெருங்கிய நட்புத்தன்மை உள்ள கிரகத்தினுடைய வீடு. ஜோதிட அமைப்புல சுக்கிரனும் புதனும் மிக நெருக்கமான நட்புத்தன்மை உள்ளவர்கள் இல்லைங்களா? எப்படி சிம்ம லக்னத்துக்கு பார்த்தோமோ குருவும் சூரியனும் மிக நெருங்கிய நட்புத்தன்மை உள்ளவர்கள், அந்த மாதிரி இங்க கன்னி லக்னம் வரும்போது சுக்கிரனும் புதனும் மிக நெருங்கி நட்புத்தன்மை உள்ள கிரகங்கள். அதோட இது சுபகிரக புதன், சுபகிரகத்தினுடைய வீடு, புத்திகாரனுடைய வீடு. அப்ப நட்புத்தன்மையுள்ள நெருங்கிய நட்புத்தன்மையுள்ள கிரகமாகவும் சுப வீடாகவும் சுபகிரகத்தினுடைய வீடாகவும் இருக்கிற காரணத்தாலும், லக்னமாக இருக்கிற காரணத்தாலும் சுக்கிரன் ஓரளவு நீசத்தை விட பலமடைந்து விடுவார். ஓரளவு நல்ல பலன்களை ஜாதகத்துக்கு தருவார். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்துக்கு நேரம் 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்களா? குருவோட வீடு, திருமணஸ்தான வீடு இல்லைங்களா? திருமணம் சிறப்படையும், திருமண வாழ்க்கை சிறப்படையும், சிறப்பான வாழ்க்கை துணையும் அமையும். 7ஆம் பாவமாய் இது குரு பகவானுடைய வீடாகி இருக்கிற சுபர்களே முதல் தரமான சுபர், அதற்கு இணையான சுபர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் குரு பகவானுடைய வீட்டை, திருமணஸ்தானத்தை, 7ஆம் வீட்டை பார்க்கிற போது அந்த ஜாதகருக்கு, கன்னி லக்ன ஜாதகருக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணை சிறப்பாகவும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவும் அந்த ஜாதகருக்கு அமையும். சரிங்களா? அதுல என்னன்னா ஒண்ணு, இப்போ ஆண் ஜாதகம் இருக்குன்னு வைங்க, லக்னத்துல கன்னி லக்னத்துல ஆண் ஜாதகம், ஆண் ஜாதகருக்கு மட்டும் என்னன்னா அமையக்கூடிய மனைவி ஆண் ஜாதகரை விட, ஆணை விட அவருக்கு அமைகிற அந்த பெண் மனைவி கொஞ்சம் தகுதி குறைஞ்சவங்களா இருப்பாங்க. ஆம்பளை விட பொம்பளை தகுதி குறைஞ்சவங்களா இருப்பாங்க. எந்த மாதிரி தகுதி குறைவு? என்ன ஜாதகரை விட கொஞ்சம் படிப்பு கிடிப்பு கொஞ்சம் கம்மியா படிச்சிருப்பாங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா இவங்களை விட கொஞ்சம் வசதி வாய்ப்பு குறைவான குடும்பத்தை சேர்ந்தவங்களா அந்த பெண் இருப்பாள்.
சரிங்களா? இந்த கன்னி லக்கணத்துல ஜாதகர் ஏன்னா சுக்கிரன் பலம் குறைகிற போது, சுக்கிரன் ஆணுக்கு மனைவியை குறிக்கிற காரகிரகம் இல்லைங்களா? பெண்களுக்கு செவ்வாய் கணவனை குறிக்கிறதாக ஜோதிட அமைப்பு. ஆண்களுக்கு மனைவி குறிக்கிற காரகர் சுக்கிரன்கிறது ஜோதிட அமைப்பு. ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே வம்ச விருத்திக்கான தாம்பத்திய அடிப்படைக்கு காரணகர்த்தா சுக்கிர பகவான் 2 பேர்த்துக்கு. ஆனால் ஆண்களுக்கு என்கிற போது சுக்கிரன் பர்டிகுலரா மனைவியை குறிக்கிற காரகிரகம். அப்போ சுக்கிரன் பலம் குறைகிற போது மனைவி ஜாதகரை விட கொஞ்சம் தகுதி குறைந்தவராக, படிப்பிலேயோ அல்லது செல்வத்திலேயோ செல்வாக்கிலேயோ ஏதோ ஒண்ணு தகுதி குறைந்தவராக, வசதி குறைந்த குடும்பத்தில் சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆனால் நல்ல வாழ்க்கை துணை, ஆனால் அந்தஸ்துல படிப்புல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் தகுதி குறைந்தவராக இருப்பாள். ஜாதகருக்கு ஆண் ஜாதகர் வரக்கூடிய மனைவி. சரிங்களா? அதோட இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவர் 2ஆம் அதிபதியும் ஆயிடுவார். கன்னி லக்னத்துக்கு இவர் 2ஆம் அதிபதிங்களா? 2ஆம் அதிபதி யாருங்க? தனஸ்தானாதிபதி, பணத்தை குறிக்கிறவர், வருமானத்தை குறிக்கிற ஸ்தானாதிபதி ஆயிடுறாரு சுக்கிரன் புதனுக்கு. இப்போ தனஸ்தானாதிபதியை லக்னத்துல உட்கார்றப்போ அவரே தனகாரன் கூட. குருவும் சுக்கிரனும் தான் பணத்துக்கு காரணகர்த்தாக்கள். அதுலேயும் சுக்கிரன் தேவையான ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை, அந்த தனத்தை, பொருளை தரக்கூடிய சுக்கிர பகவான் இல்லைங்களா? அப்ப அவரே தனகாரகராகி கன்னி லக்னம் தனஸ்தானாதிபதியுமாயி லக்னத்தில் இருக்கும்போது சுக்கிரனுடைய காரகத்துவங்களுடைய அமைப்புகள்ல, சுக்கிரனுடைய தன்மைகள்ல வேலை செய்தோ தொழில் செஞ்சோ பணம் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகருக்கு ஏற்படலாம். ஏன்னா அவரே தனகாரகராயர்கள் வருமானத்துக்கு காரணகர்த்தா ஆயிடுறாரு இல்லைங்களா? அதனால அவருடைய அலங்கார தொழில்கள், துணிக்கடை, நகைக்கடை, வாகன தொடர்புடைய தொழில்கள், டிசைனிங் தொழில்கள், திரைப்படத்துறை, கலைத்துறை, எந்த கலையா இருந்தாலும் சரின்னு வைங்களேன், எந்த கலையா இருந்தாலும் சரி, கலைத்துறை சார்ந்த தொழில்கள், அறிவியல் துறை சார்ந்த தொழில்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரி சுக்கிரன் சார்ந்த அந்த காரகத்துவ தொழில்களில் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஏன்னா அவரே தனஸ்தானாதிபதி தனகாரகரம் ஆகிறாரு சுக்கிரன் இல்லைங்களா? லக்னத்தில் உட்கார்ந்துடுறாரு. அப்படி ஒரு அமைப்புலயே அவரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா தொழில் வருமானம் வரும்போதுங்க ஒரு அம்சம் மட்டும் ஒரு ஜாதகத்தில் இருக்காது, பல அம்சங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கு. இதுல இவரே தனகாரகருமாகி வருமான ஸ்தானாதிபதியாய் லக்னத்தில் இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுடைய அமைப்புகளையும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதோட இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் தனஸ்தானாதிபதி மட்டுங்களா, குடும்பஸ்தானாதிபதி லக்னத்தில் உட்கார்றாருங்களா? லக்னம் ஜாதகரை குறிக்கிறதா? குடும்பஸ்தானாதிபதி ஜாதகத்தை லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகரை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஜாதகரின் மீது மிக கொள்ளை பிரியமாக இருப்பார்கள். சரிங்களா? ஏன்னா குடும்பத்தை குறிக்கிற ஸ்தானாதிபதி ஜாதகரை குறிக்கிற ஸ்தானத்தில் உட்காரும் போது அந்த குடும்பத்தை சார்ந்த, அந்த ஜாதகரின் குடும்பத்தை சார்ந்த எல்லோருமே ஜாதகரின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருப்பார்கள். அதே நேரத்துல அவருடைய வாழ்க்கையில அதிகமான தலையீடுகளும் அவர்கள் செய்வார்கள். அவங்களுடைய அன்பு பாசமும் ஜாதகர் மேல நிறைய இருக்கும். எந்த ஆண் ஜாதகரோ பெண் ஜாதகரோ நிறைய இருக்கும். இந்த ஜாதகர் மேல அந்த ஜாதகருடைய குடும்பத்தினுடைய அன்பு பாசம் இருக்கும். அதே நேரத்தில் அவருடைய தலையீடும் அவர்களுடைய வாழ்க்கை அன்பின் காரணமா, பிரித்தின் காரணமா அவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய தலையீடுகளும் இருந்து கொண்டே இருக்கும் கடைசி வரை. சரிங்களா? அப்புறம் இவரு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி மட்டுமல்ல, பாக்கியஸ்தானாதிபதி ஆயிடுறார். அதுதான் ஒரு சிறப்பு. சரிங்களா? 9ஆம் அதிபதி இல்லைங்களா? கன்னி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி அவர் தான், 9ஆம் அதிபதி அவர் தான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஜோதிடம் என்ன சொல்லுது? 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ லக்னத்திலிருந்து அந்த ஜாதகர் பூர்வத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்லக்கூடிய விதி, ஜோதிடம் சொல்லக்கூடிய கருத்து, ஜோதிட அமைப்பு. இவரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அவரு பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி போய் லக்னத்தில் உட்கார்ந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்தாலும் அந்த ஜாதகர் பூர்வத்தில் புண்ணியம் செய்வதராக இருப்பார் என்பது ஜோதிடம் சொல்லக்கூடிய கருத்து, விதி. சரிங்களா? அந்த வகையில 9ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காரும் போது இயல்பாவே லக்னத்தில் சுக்கிரன் இருந்தா அந்த ஜாதகர் வசீகரமானவராக இருப்பார். அவருடைய பேச்சும் பழக்கமும் வசீகரமா இருக்கும். அவரும் வசீகரமா இருப்பார். சரிங்களா? லக்னத்தில் சுக்கிரன் இருந்தா அவரும் வசீகரமா இருப்பார். அவருடைய பழக்க வழக்கங்களும் பேச்சுக்களும் வசீகரிக்கக்கூடிய அளவில் இருக்கும். மகிழ்ச்சியானவராக, இனிமையாக பேசக்கூடியவராக, எல்லா இடத்துலையும் நல்லா ஒரு ஜாலிய பழக்கூடியவங்களா இருப்பாங்க. 9ஆம் அதிபதியும் ஆகி அந்த ஆதிபத்தியத்தை வாங்கி லக்னத்தில் உட்காரும் போது அந்த ஜாதகரிடத்தில்
கன்னி லக்னத்திலே 9ஆம் அதிபதியாகவும் சுக்கிர பகவானாகி லக்னத்தில் உட்காருகிற போது அந்த ஜாதகருடைய இதயத்திற்குள் நேர்மை குடிகொள்ளும். சரிங்களா? நேர்மையானவராக இருப்பார். நேர்மை குடியேறி இருக்கிற நெஞ்சத்திற்குரியவராக அந்த கன்னி லக்னத்துல 9ஆம் ஆதிபத்தியத்தையும் வாங்கி 9ஆம் ஆதிபத்தியம் என்கிற பாகிஸ்தானாதிபத்தியத்தை வாங்கி லக்னத்தில் உட்காருகிற போது நேர்மையானவராக இருப்பார். இன்னும் சொல்ல போனால் சுயநலமற்றவராக இருப்பார். பிறருக்காக வாழக்கூடியவராக இருப்பார். தனக்காக இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்காக அல்ல, அது பிறருக்காக என்று எண்ணக்கூடிய ஜாதகராக அந்த ஜாதகரை அந்த சுக்கிரன் ஆதிபத்தியம் 9 வாங்கி லக்னத்தில் உட்காரும் போது அப்படி செயல்பட முடியும். மற்றவங்களுக்காகத்தான் நம்ம வாழ்க்கை. அவரை சார்ந்த ஒரு குடும்பமா இருக்கு. குடும்பத்தையும் தாண்டி குடும்பத்திற்காகவும் நம்முடைய வாழ்க்கைங்கிறது நம்ம குடும்பத்துக்கு தான், மற்றவங்களுக்கு தான், நமக்காக இல்லை. நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு, குடும்பத்துக்கு. இதை தாண்டி சமூக பொறுப்பும் அவங்க கிட்ட இருக்கு. அந்த ஜாதகர் 9ஆம் அதிபதி இல்லைங்களா, சமூக பொறுப்பும் இருக்கும். சமூகத்துல ஊருக்குள்ள நல்ல காரியங்கள், நற்பணிகள், பொதுப்பணிகள், ஆன்மீக பணிகள், இறைப்பணிகள் நிறைய செய்வாரு. நல்ல பணிகளை செய்வாரு. 9ஆம் பாவகம் என்கிற அந்த 9ஆம் ஆதிபத்தியத்தினுடைய நல்ல குணங்களை அந்த ஜாதகருக்கு ஆண்டவன் தருவான். அப்படி ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கக்கூடிய யாரெல்லாம் 9ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடியவர்களாக, பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் கன்னி லக்னத்தில் 2 9ஆம் பாவத்திற்கு உரியவரான சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிற போது அந்த ஜாதகர் பொது அறப்பணிகள் ஏராளமாக செய்யக்கூடியவராகவும், தர்ம நெறியோடு வாழுகிறவராகவும், ஊர் மக்களுக்காக நல்ல தர்ம காரியங்களை, ஆன்ம காரியங்களை, ஆன்மீக காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். அவருக்கு சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் என்று சொல்லி, அடுத்த காணொளியில் துலாம் லக்னத்தில் சனி பகவான் இருந்தார், ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவர், எந்த மாதிரி பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.